ஜெயம் ரவி ஆர்த்தி பிரச்சனை ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷமா பார்த்தீங்கன்னா மாத்தி 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 வந்து போயிட்டே இருக்கு. எங்க இப்ப இது பெருசா பேசப்படுது அப்படின்னா இணையதளங்கள்ல தான் பெருசா பேசப்படுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியே வந்து அதை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது வந்து சைபர் புல்லிங் பண்ணி என்னை அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு வாடகையோட வந்து இவர் வந்து சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி திடீர்னு ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணத்துக்கு வந்து கெனிஷாவோட வந்தாரு. முதல் தடவையா அங்கதான் வந்தாரு. ஆர்த்தி வந்து ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க. கெனிஷா வந்து இணையதளங்கள் அதாவது சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இன்ஸ்டா ட்விட்டர் இதெல்லாம் பயன்படுத்தி ஆர்த்தியை வந்து டீஃப்ரேம் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வெளியிடுறாங்க. தொடர்ந்து வந்து ஆர்த்தியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இதை அட்டாக் பண்ணக்கூடாது, இன்னும் வந்து கணவன் மனைவி அந்த பந்தம் உடையில, இன்னும் வந்து சட்டப்படி விவகாரத்து ஆகல, தேவையில்லாம என்னை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஒரு மனு போட்டிருந்தாங்க. அதை விசாரிச்ச நீதிபதி தன் உயிரை மாய்த்துக் கொள்ளுக்கான முயற்சியில் ஈடுபடுறேன், அந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்கிறார். அடுத்து பிளாக் மேஜிக் பண்ணாங்க, அதனால ரத்தம் வந்து எடுக்கிறேன், நான் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறார். இதெல்லாம் எப்படி சார்? பிளாக் மேஜிக் அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. எப்போவுமே பில்லி சூனியம் இதெல்லாம் நான் நம்புறது இல்லை. அதனால வந்து எனக்கு பர்சனலாக அதில் உடன்பாடு இல்லை. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க போல. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவர் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நீங்கள் அவர் வெளியில் வந்துட்டாரு, 2 வருஷம் ஆச்சு, அவர் வந்து கடனில் இருக்காரு, பிரச்சனைகள் இருக்காரு, எல்லாம் அவரே பேசியிருக்காரு. ஆனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து சூனியமாக போயிடும். சார் வணக்கம். வணக்கம். ஜெயம் ரவி அவருடைய விவாகரத்து வழக்கு மற்றும் அதை சார்ந்து எல்லா விஷயமும் நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி பொதுவெளியில் வந்து அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தன் எந்த நிலையில் இருக்கிறேன், யாரால் பாதிக்கப்படுறேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட நான் சாக போகிறேன், இல்லை உங்களெல்லாம் சாகடிச்சிடும் அப்படிங்கிற அளவுக்கும் என்ன ஒரு தற்கொலைக்கு என்ன தூண்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. பொதுவெளியில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த விஷயம் போகுது. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த விஷயம் பொதுவெளியில் பிரச்சனையாக மாறுது. எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது? அவர் வீட்டில் என்ன தான் பிரச்சனை சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி பிரச்சனை ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா இது மாற்றி 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 வந்து போயிட்டே இருக்குது. எங்கே இப்போ இது பெருசாக பேசப்படுது அப்படின்னா இணையதளங்களில் தான் பெருசாக பேசப்படுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியே வந்து அதை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது வந்து சைபர் புல்லிங் பண்ணி என்னை அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இணையதளங்கள் வந்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒருத்தரை வந்து அழிக்கணும் அப்படின்னா அதுக்கும் காசு கொடுத்து பண்ண முடியுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. ஒருத்தரை வந்து வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கும் காசு கொடுத்து பண்ண முடியுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ எல்லாமே காலத்தின் கட்டாயம், காலத்தின் மாற்றம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா காதலிச்சு தான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே நல்ல சந்தோஷமா வந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஒன்னா வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் நல்ல இவங்களுடைய வாழ்க்கைக்கு சாட்சியா 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி 2 பேரும் பிரிகிறாங்கிற செய்தி வந்தப்ப எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. காரணம் என்னன்னா நம்ம பல காணொலிகளில் டிவி சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். 2 பேரும் ஒன்னா உட்காந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அவ்வளோ அந்யோன்யமாக வந்து பேட்டிகள் கொடுக்கறது உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிய போறாங்களா அப்படிங்கிறது யாராலையுமே நம்ப முடியல. ஆனா அதுதான் உண்மை. அப்படிதான் ஒரு விஷயம் வெளியில வந்தது. அது வந்து கோர்ட் வரைக்கும் வந்தது. இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி வழக்கு வந்து விவாகரத்து வழக்கு வந்து சென்னை நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அது என்ன நடந்தது அப்படின்னும் ஜெயம் ரவி ஏன் வீட்டை விட்டு வெளியில் வந்தார் அப்படின்னும் டோட்டலாக வந்து பல பேர் வந்து டிபேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பெரிய பேச்சு பொருளாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அது அமைதியாக இருந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர் வந்து ஆர்த்தி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. என்னென்னா ஒரு பாடகியோட வந்து இவர் வந்து சுத்திட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி திடீர்னு ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணத்துக்கு வந்து கெனிஷாவோட வந்தார். முதல் தடவையா அங்கே தான் வந்தார். அங்கே அந்த எப்படி சொல்ல வீடியோக்களை பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அந்த இடத்துலையும் ரியாக்ட் பண்ணாங்க. ஜெயம் ரவி அங்கே அவரும் வந்து ரியாக்ட் பண்ணார். இப்படி மாற்றி மாற்றி போயிட்டு இருந்துச்சு. பொது வழியில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி கெனிஷா 2 பேரும் தொடர்ந்து வந்து வெளியில் பொது விழாக்களுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்த்தி வந்து ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க சென்னை நீதிமன்றத்தில். அது என்ன அப்படின்னா அதாவது கெனிஷா வந்து இணையதளங்கள் அதாவது சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இன்ஸ்டா ட்விட்டர் இதெல்லாம் பயன்படுத்தி ஆர்த்தியை வந்து டீஃப்ரேம் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வெளியிடுறாங்க. தொடர்ந்து வந்து ஆர்த்தியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இதை அட்டாக் பண்ணக்கூடாது, இன்னும் வந்து கணவன் மனைவி அந்த பந்தம் உடையில, இன்னும் வந்து சட்டப்படி விவகாரத்து ஆகலை, தேவையில்லாமல் என்னை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஒரு மனு போட்டிருந்தாங்க. அதை விசாரித்த நீதிபதி கெனிஷாவுக்கு ஒரு எச்சரிக்கையாக வந்து ஒரு தடை சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா இனிமே வந்து ஆர்த்தியை பற்றி பேசக்கூடாது
அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் கெனிஷா அதுக்கு பதிலுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது, அங்கே தான் மையப்புள்ளி மறுபடியும் ஆரம்பிச்சதுக்கு காரணம். கெனிஷா நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணி ஆர்த்தியை பற்றி தப்பு தப்பாக யாரோ போட்டிருக்காங்க, எனக்கும் அது சம்மந்தம் இல்லைன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆகி தான், ஹேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி போட்டாங்களா, இல்லை இவங்களே இப்படி போட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் நேத்திக்கு அவங்க போட்டிருந்த வீடியோவும் பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே வந்து நான் வந்து ஜெயம் ரவியோட இருக்க போகிறதில்ல, ஜெயம் ரவியை விட்டு நான் பிரிகிறேன்னு சொல்லியிருக்காங்க, சென்னையிலேருந்து நான் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் பாட போகிறதில்ல, அவங்க ஒரு சிங்கர், பாப் சிங்கர், பாட போகிறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ஆன்மீக மருத்துவர், அந்த தொழிலும் நான் பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல்லேருந்து ஏகப்பட்ட துன்பங்களை நான் அனுபவித்தேன். அம்மா அப்பா இல்லை, அனாதையாக இருக்கேன். கணவன், முதல் கணவன், அவன் கல்யாணம் ஆயிருந்தது, முதல் கணவன் பண்ண டார்ச்சர்னால 4 மாத கரு வந்து கலைஞ்சிருச்சு. இத்தனை வேதனைகளே நான் சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜெயம் ரவி என்கிட்ட வந்து மருத்துவத்துக்காண்டி தான் வந்தார். அப்புறம் அவருடைய வேதனைகள் நான் அடுத்து வந்து நட்பாக தான் பழகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து என்னை இப்படி வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அதாவது வந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கெனிஷா அந்த கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு நட்பு, அது என்னங்கிறத நம்ம விட்டுருவோம். ஆனால் அந்த 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 கெனிஷாவை பற்றி சோஷியல் மீடியாவில் ரொம்ப தவறான சில கருத்துக்களை வந்து பதிவிட்டு வராங்க. அதாவது ஒரு குடும்பத்தை கெடுக்க வந்த பெண் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள்லாம் தொடர்ந்து பதிவிட்டு இருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் தரந்தாழ்ந்து சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க கெனிஷா பற்றி, அதை நம்ம பேச வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட பெண் நான் இல்லை, நான் ஒரு குடும்பத்தை உடைக்கக்கூடிய பெண் நான் இல்லை, எதுக்கு நான் ஒரு குடும்பத்தை உடைச்சேன், ஒரு கணவன் மனைவியை பிரித்தேன் அப்படிங்கிற ஒரு பேர், துரோகிங்கிற பேர்லாம் எனக்கு வேணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே எமோஷனாக போட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஒரு கோர்ட் ஆர்டர் மூலமாக ஜெயம் ரவிக்கும் கெனிஷாவுக்குமே ஏதோ ஒரு துன்புறுத்தல் இருந்திருக்கு. யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அது வந்து வெளிப்படுத்தலை. ஆனால் ஜெயம் ரவி இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, அது வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் அவர் அதாவது அழுதுருக்காரு, உடைஞ்சிருக்காரு, அப்படிதான் உண்மை. அதாவது முழுக்க முழுக்க ஒரு மனுஷன் ஒரு 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 கடைசி விளிம்பில் கொண்டு போய் நிறுத்தினா, இனிமே எதுவுமே இல்லை, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் போனால் அவன் என்ன ஆகும்னா திரும்பி நிற்பான். அப்படி ஒரு சூழ்நிலை தான் வந்து இன்னைக்கு ஜெயம் ரவிக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்படி நம்ம ஜெயம் ரவியை பார்த்ததே இல்லை. ஜெயம் ரவி நடித்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்டான, ரொம்ப டிப்ளமேட்டிக்கான கேரக்டர்ஸில் நடித்தார். ரொம்ப நம்ம ஜெயம் ரவி அப்படின்னா பொது விழாவில் பார்த்தா கூட ரொம்ப சைலண்ட்டான, ரொம்ப எல்லாத்துட்டையும் சிரித்து பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்துச்சு. உடைஞ்சு அழுதார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எமோஷன்ஸை வந்து முழுக்க முழுக்க கட்டுப்படுத்த முடியாமல் வார்த்தைகளும் கண்ட்ரோல் போயிடுச்சு அவருக்கு. அதாவது எப்படின்னா அவர் ஒரு நடிகையை வந்து பயங்கரமாக தாக்கி பேசுகிறாரு. அதாவது ஒரு 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 நூல் போச்சுன்னா ரொம்ப தப்பாக கூட பேசுகிறார் போல், அந்த அளவுக்கு அந்த நடிகையை வந்து தாக்கி பேசுகிறாரு. அந்த நடிகை யாருங்கிறத அவரும் சொல்லலை, நம்மளும் அது என்னன்னு யாருங்கிறத நம்ம பதிவிட வேண்டாம், தெரியும் ஆனால் பதிவிட வேண்டாம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து செத்தாதான் அப்படின்னா சாகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நான் சாகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிறாரு. இதுதான் அந்த மனநிலை, இதுதான் அந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டு தான் லாஸ்ட் எண்டு பாயிண்ட். ஒரு மனுஷனால் ஓவராக நீங்கள் ஒரு மனுஷனை துன்புறுத்திட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அது உடையும் போது அப்படின்னா பஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க. அப்படி தான் வந்து ஜெயம் ரவி பஸ்ட் அவுட் ஆயிருக்காரு. நல்ல நடிகர், நல்ல கேரியர், நல்ல எதிர்காலம், அருமையான நடிகருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல உயரத்துக்கு வந்தார் ஜெயம் ரவி. தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருந்தார். அவர் கொடுத்த படத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒருவன் ஒரு படமே போதும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்களேன், பர்சனல் லைஃப், அவருடைய பர்சனல் லைஃப் அது வந்து பெரிய லெவலில் பாதிப்பு உண்டாயிருக்கு. அந்த பாதிப்புனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் நடிக்க முடியலை அப்படிங்கிறார். இனிமேல் நான் நடிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு நிருபர் கேட்குறாரு, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நடிக்க முடியல என்னால் அப்படிங்கிறத அவர் வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல நடிகருடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம், அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாக நிற்கிது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணுறது, அதாவது ஒரு முடிவுரைக்கு நம்ம வரணும் அப்படின்னா இது அவங்கவுங்க தான் வந்து சரி பண்ணிக்கணும். இது வந்து கணவன் மனைவி அவங்களுக்குள்ள வந்து பிரிவு ஏற்பட்டு போச்சு, அந்த பிரிவு இனிமேல் வந்து சேரக்கூடிய லெவலில் இல்லை, அது விவகாரத்து லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது சைலண்ட்டாக விவகாரத்தை கொடுத்துட்டு ஒதுங்கிறது தான் சரியாக இருக்கும்னு என்னுடைய பார்வை. அது நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். அதை தவிர்த்து
நம்மளை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட சுற்றுறான் அப்படின்னா எந்த பொண்ணுக்கு கோவம் வரும்? அதில் வந்து தப்பு கிடையாது. அந்த ஆர்த்தி கோவப்படுறாங்க, அந்த பாயிண்டில் கோவப்படுறாங்கன்னா அது நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது சரியான கோவம் தான். அந்த கோவத்தை வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும். அதுதான் அவங்களும் சரி, ஆர்த்தியும் சரி பக்குவமாக நடந்துக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியுமே வந்து பக்குவமாக புரிஞ்சுக்கணும். இது சூழல் அப்படி இருக்குது. பசங்களை பார்க்க விடலை, பசங்க ஸ்கூலுக்கு போனால் பாடி கார்ட்ஸ் போடுறாங்க, பசங்கள்கிட்ட ஃபோனில் பேச முடியல அப்படின்னா ஜெயம் ரவிக்கு சட்டம் தெரியாதா என்னன்னு எனக்கு தெரியல. நியாயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம், மனு போடலாம். என்னோட பசங்களை வாரத்துக்கு 2 நாள், அதாவது வாரத்துக்கு 2 நாள் சனி ஞாயிறு எங்கிட்ட விடணும்னு சொல்லி கேட்கலாம். நீதிபதிகள் கொடுப்பாங்க. விவாகரத்து போடுற பல வழக்குகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரியும் போது பிள்ளைங்க நடுவில் இருப்பாங்க, சின்ன பசங்க, அதாவது வந்து மைனராக இருப்பாங்க, மேஜர் ஆகாத பசங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தாயோட தான் இருக்கிறதுக்கு அதிகபட்சமாக வந்து கோர்ட் சொல்லும். காரணம் என்னென்னா அந்த சூழல், அது அந்த தாயினுடைய அரவணைப்பு வேணுங்கிறது தான் இயற்கையாகவே சட்டப்படியே டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பசங்களை நான் பார்க்கணும், 2 நாள் என் பசங்கிட்ட பேசணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கொடுக்கும். நீதிபதி கன்சிடர் பண்ணுவாங்க. நேரடியாகவே நீங்கள் போகலாம், கோர்ட்டுக்கே போய் நீதிபதிட்டே கேட்கலாம். அதெல்லாம் வந்து ஜெயம் ரவி பண்ணாரா பண்ணலையான்னு தெரில. ஆனால் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுன்சர்ஸ்க்கு வச்சு தடுக்கிறாங்க, ஃபோன் பேச விட மாட்டேங்கிறாங்க எல்லாம் சொல்கிறார். சட்டப்படி வழிகள் இருக்குது. ஜெயம் ரவி சட்டப்படியான வழியை தேடணும். மறுபடியும் எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா எல்லாருமே சட்டத்தை ஃபாலோ பண்ணி போகிறது தான் சார் சரி. அதாவது அவங்களுக்குள்ள என்ன நடந்தது, அந்த நடிகை யார், அந்த நடிகை என்ன, எந்த விதத்தில் இதில் கனெக்ட் ஆகிருக்காங்க, இப்படி பலவிதமான கேள்விகள் இங்கே வந்தால் கூட இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவியோட வாழ்க்கை அப்படின்னும் போது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். அவர் சொல்கிறார், என்னை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க, ஒரு ஏடிஎம் கார்டில் பணம் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் வரும், ஏன் எடுத்த, எதுக்கு எடுத்த, என்ன காரணம், இப்படி கேள்வி கேட்டு என்னை நச்சரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே ஒரு பெண் அப்படின்னா கணவனுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். கணவனை வந்து தன் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிற எந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். இதுதான் உண்மை. அதே மாதிரி மனைவியை வந்து தன் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிற கணவனாக இருந்தாலும் அந்த குடும்பம் உடஞ்சி போயிடும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்த பரஸ்பரம் புரிதலும் அன்பும் நேசம் இல்லாமல் தாம்பத்தியமே கிடையாது. அது இல்லாத சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஸோ இப்போ மொத்தத்தில் என்ன நடந்ததுங்கிறது வந்து நம்ம மேலோட்டமாக அவங்க சொல்கிற விஷயங்களை வச்சு பேசலாமே தவிர இது அவங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நடந்தது அப்படிங்கிறது ஆர்த்திக்கு தெரியும், ஜெயம் ரவிக்கு தெரியும், இங்கே கெனிஷா என்ன ரோல் இங்கே அப்படிங்கிறது கெனிஷாவுக்கு தெரியும். ஸோ அவங்கவுங்க மனசாட்சிப்படி நடந்துக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்ற தீர்வுன்னு சொல்கிறதை விட குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை வந்து நம்ம மனசில் கொள்ளணும். இன்னைக்கு வர விஷயங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கருத்துக்களை பதிவிடுறாங்க. இன்றைக்கி வந்து கூர்மையான ஆயுதமாக இருக்குது. அது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா தவறாகவும் பயன்படுத்தலாம், நல்லாவும் பயன்படுத்தலாம். ஆனால் தவறாக நிறைய நேரங்களில் பயன்படுத்துகிறாங்க. இந்த வீடியோக்களை எதிர்காலத்தில் அந்த குழந்தைங்க பார்ப்பாங்க. ஏன் எதிர்காலத்தில் இப்போவே அந்த குழந்தைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா ஒரு 10 வயசு பையன் கூட வந்து இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் இல்லை அப்படின்னும் போது இதெல்லாம் அவங்க மனசை பாதிக்கும்ல, உள்ளுக்குள்ளே குத்தும், அவங்களுக்கு குத்தும். அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது, அவங்க வந்து எங்கேயாவது ஒரு மாலுக்கு போகும்போது, எங்கேயாவது வெளியில் போகும்போது, காரில் போகும்போது, சின்ன பசங்க வெளியில் சொல்ல முடியாது, அவங்க மனசு அது உறுத்தும், வேதனை ஏற்படுத்தும், அது அவங்க வலி ஏற்படுத்தும். அந்த மனவலி இருக்குது பார்த்தீங்களா, அது எதிர்காலத்தை பாதிக்கும், அவங்களுடைய சந்தோஷமான எதிர்காலத்தை பாதிக்கும். ஸோ குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை மனசில் கொண்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா சுமூகமானா அதுக்கு தீர்வு வந்து சட்டப்படி தான். கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, எல்லாத்துக்கும் கோர்ட்டு தான். கோர்ட்டுக்கு போய் சட்டப்படியான ஒரு தீர்வு தான் காணணுமே தவிர அதை தவிர்த்து இந்த மாதிரி விவாதங்கள் தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவில் அட்டாக் பண்ணுறது, இந்த சைபர் புல்லிங் இதெல்லாம் வந்து தேவையே இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜெயம் ரவி மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா மனைவி விவகாரத்து வழக்கு தொடுத்துருக்காங்கன்னும் போது அந்த விவகாரத்தை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட வேணாலும் சேர்ந்துருக்கலாம். அந்த விவகாரத்தின் நிலுவையில் இருக்கும்போது வேற ஒருத்தரோட ஜோடி போட்டு வரும்போது அது யாராக இருந்தாலும் ட்ரிகர் பண்ணும், அது வந்து நடக்கும். ஸோ அது ஜெயம் ரவியும் தவிர்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் நடந்து போச்சு. ஸோ இதில் 3 பேர் கனெக்ட் ஆகிருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அடல்ட்டு, எல்லாமே வந்து பக்குவப்பட்டவங்க. ஆனால் இதில் 2 பேர் வந்து குழந்தைங்க. அதாவது குழந்தைங்களுடைய எதிர்காலம் கருதியாது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்போ தன் உயிரை மாய்த்துக்க போகிறேன், அதுக்கெல்லாம் முயற்சிகள்லாம் எடுத்தேன், இங்கே பாருங்கள் என்னை வந்து நானே ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சில விஷயத்தை காட்டுறாரு. அதாவது தன் உயிரை மாய்த்துக்கொள்ளுக்கான முயற்சியில் ஈடுபடுறேன், அந்தளவுக்கு டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்கிறார். அடுத்து பிளாக் மேஜிக் பண்ணாங்க, அதனால் ரத்தம் வாந்தி எடுக்கிறேன், நான் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறார். இதெல்லாம் எப்படி சார்? பிளாக் மேஜிக் அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. எப்போவுமே பில்லி சூனியம் இதெல்லாம் நான் நம்புறதில்லை. அதனால் வந்து எனக்கு பர்சனலாக அதில் உடன்பாடு இல்லை. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக
அட்டாக் பண்றாங்க போல. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா, அவரு நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நீங்க அவர் வெளியில வந்துட்டாரு. 2 வருஷம் ஆச்சு. அவர் வந்து கடன்ல இருக்காரு, பிரச்சனைகள் இருக்காரு, எல்லாம் அவரே பேசியிருக்காரு. ஆனா நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல அப்படின்னா, அந்த வாழ்க்கை வந்து சூனியமா போயிரும். நீங்க வந்து காசு பணம் கூட இல்லாம இருந்துரலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிம்மதி இல்லாம இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஜெயம் ரவி இன்னைக்கு ஒரு பிரபலமான நடிகரா இருக்காரு. அவருடைய வாழ்க்கை, அவரு வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவருடைய மன அமைதிகளை குலைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சொல்றேன்ல, ஒருத்தர அட்டாக் பண்ணிக்கிறது. ஒருத்தர தாக்குதல் பண்ணிக்கிறது. சோசியல் மீடியா மூலமா, வார்த்தைகள் மூலமா, சொற்கள் மூலமா பண்ணிக்கிறது. இது வந்து தொடர்ந்து அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டானா, அவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஒரு 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 சாராரும், அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டானா, அவன சும்மா விடக்கூடாது இன்னொரு சாராரும் நெனைச்சா எப்படி நிம்மதி கிடைக்கும்? அந்த அந்த சூழல் வந்து அமைதியாகணும் அப்படின்னா, ஜெயம் ரவி வந்து இன்னைக்கு பேசுறத பார்த்தா, ஆக்ரோஷமா பேசுறத பார்த்தா, ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல வந்து ஆபத்துல இருக்காரு ஜெயம் ரவி. அதான் உண்மை. உண்மையாலுமே பெரிய டிப்ரஷன்ல இருக்காரு. ரொம்ப தாழ்ந்து போய் வந்து பேசுறாரு. உடைஞ்சு போய் பேசுறாருன்னும்போது, இப்ப ஜெயம் ரவிக்கு தேவை பணமோ, காசோ எதுவுமே கிடையாது. ஜெயம் ரவிக்கு தேவை மருந்து. அந்த மருந்து அப்படின்றது கவுன்சிலிங் மூலமா நல்ல நண்பர்களால கிடைக்கும். அந்த நல்ல நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் தான் ஜெயம் ரவியை இந்த சூழல்ல இருந்து மீட்டு பழையபடி கொண்டு வரும். அது நல்ல நண்பர்கள் தான் செய்யணும். ஓகே சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.